சரக்கு எடுத்தவன் கிடைச்சிட்டான். நீ மில்லுக்கு வந்துரு. சரக்கு உங்கைக்கு எப்படி வந்துச்சு? நான் வழக்கமாக ஒருத்தர் சரக்கு வாங்குவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி வாங்கலான்னு போனேன். அவன் இன்னும் ஒரு நேரத்துக்கு சரக்கு எங்கே ஓடாதுன்னு சொல்லிட்டான். உடனே எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. உடனே கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கிற எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ தான் என் ஃப்ரெண்டு பாண்டி எனக்கு ஞாபகத்துக்கு வந்தான். அவனுக்கு ஃபோன் பண்ணினேன். அவன் ஒரு இடத்துக்கு போ, உனக்கு சரக்கு கிடைக்குன்னு சொன்னான். எதுவுமே கேட்காம நானும் போயிட்டேன். அங்கே போனால் 2 பசங்க மாஸ்க் போட்டு நின்னாங்க. நான் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. நான் சரக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ தான் அவங்க ஆளுங்க என்னை பிடிச்சி இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. சரி, இந்த இடத்துக்கு போனா சரக்கு கிடைக்குன்னு சொன்னாம்லா, அவன் இப்போ எங்க இருப்பான்? தெரியும் சொல்றேன். ரூபனே, அவன் தான் தெரியும் சொல்லிட்டான்ல. அவனை தூக்குனா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். தலை தூக்கி போடுறான். தம்மாந்துண்டு பையன் சொன்னான்னு ஏன் சரக்கு மேலே கை வைக்கிறீங்க? ஏடா தூக்கி விடுறா. சிங்கம் தான் பொதுவாக காட்டுக்கு ராஜாவாக இருக்கு. ஆனால் இங்கே ஒரு யானை. தம்மாந்துண்டு எறும்பு யானையவே ஆட்டி பார்க்கணும்னு நினச்சிதான். ஆனால் எறும்புக்கு தெரியல யானை கையில் ஒரு நாள் மாட்டுன்னு. மாட்டிச்சு. ஒரு நாள் எல்லாரும் எறும்பை யானை என்ன செய்ய போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. யானை என்ன தெரியுமா செஞ்சுது? ஊதி தள்ளிருச்சான். நீயும் அப்படிதான், எவனாலும் அப்படிதான். இந்த பையனுக்கு ஃபோன் ஆடுற, நான் சொல்றத அப்படியே சொல்லு. என்ன கருமத்தெல்லாம் பார்த்து வச்சிருக்கியா?
இல்லையா? அப்போ எப்படில ஃபோனில் வந்துச்சு? ஹலோ. டேய் தம்பி, சொல்லுங்கண்ணா. கஸ்டமர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காரு. சரக்கு எடுத்துட்டு உடனே வீட்டுக்கு வரையா? சரிண்ணா. சீக்கிரம் வா. ஃபோனில் யாரில்? இல்லை பாண்டி தான் கால் பண்ணான். சரக்கு எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்குறான். என்ன பண்ணலாம்? இதில் என்ன சொன்னேன்? எடுத்துகிட்டு போய் கையில் கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு போட்டு ஏன் வச்சுட்டு இருக்க? இரு, நான் போய் எட்டு வரேன். சரி, அப்பா வேறு இறந்துட்டாங்க. அடுத்து படிக்கிறதுக்கு என்ன ஐடியாவில் இருக்க? அதாம்லாம் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணனே தெரில. சீக்கிரம் கொடுத்துட்டு கிளம்பும்ல. மணி 9:30 தாண்டிட்டு. என்னடா இன்னும் நின்றுட்டு இருக்க? பெல் அடிக்க வேண்டியதான்ல? இல்லை சத்யா, அடிக்காத. ஏதோ தப்பாக படுது. ஃபோனில் பேசும்போது கூட வாய்ஸ் சரியில்லை. ஏதோ தப்பாக நடக்குன்னு நினைக்கிறேன். எத்தெல்லாம் தப்பாக இருக்கு. நீ நம்ம சரியில்லை. சத்யா, எந்திரம் ஓடு. இந்த மயத்துக்கு தான் சொன்னேன் அன்னைக்கே வேண்டான்னு. கேட்டியா?
அப்போ நம்மளால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல? ஆமாம், தப்பு பண்ணியிருக்கிறது நம்ம. நீ சரியாவாச்சும் பண்ணியிருக்கணும். அதை விட்டு இப்படி போய் மாட்டினா. இங்கே பாரு, நமக்கு காசு தேவை. அது நல்ல வழியில் வந்தாலும் சரி, கெட்ட வழியில் வந்தாலும் சரி, எடுத்துக்கிடணும். சரியா? அதையே போட்டு ரொம்ப குழப்பிக்காத. ரூபனே, உன் வீட்டுக்கு போலீஸ் ரைடு வராங்க. சரக்கு இருந்தா வேற இடத்துக்கு மாத்தி வச்சிரு. அம்மா உடனே மாடிக்கு போ. மாடியில் டேங்க் கீழே ஒரு சாக்கு இருக்குது. சாக்குல பொருள் இருக்குது. இந்த பொருளை உடனே எடுத்து இடத்த மாற்றி வை. போலீஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். நான் வரேன். ரகு, யாரில் அவன்? என்னமோ பண்ணுறான். என்ன பண்ணுறான்? என்னதுல இது? கஞ்சால இப்படியால இருக்கும்? இதை எதுக்குங்க வச்சுட்டு போயிருப்பான்? நம்ம ஏன் இதை விற்று காசு ஆகக்கூடாது? என்ன லாட்ரியா? கஞ்சாவோட சீரியஸ்னத்தில் பேசிகிட்டு இருக்க. இதில் மாட்டினோம்னா லைஃபே காலி. ஏம்மா இப்படி பேசுகிற? நீ தானே சொன்ன எப்படி வேணாலும் காசு ஆக்கலான்னு. த்ரோம்ல த்ரோ. என்னாச்சு? போலீஸ் வந்தாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரக்கு எடுத்து நான் என் தம்பி கையில் கொடுத்துட்டேன். அவங்கிட்ட கொடுத்தியா?
இங்கே பாரு, இப்போதைக்கு இந்த இடம் தான் சேஃப்டி. நாளைக்கு வர பார்ப்போம். எதுவும் பிரச்சனை வர மாதிரி தெரியலையா, அடுத்து விற்கிறத பற்றி யோசிப்போம். பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சால் எடுத்த இடத்துல வச்சுருவோம். சரியா? இது கீழே தானே வச்சேன். இல்லை வைக்கும்போது ஆள் யாரும் இருந்தாங்களா? அப்படிலாம் யாரும் இந்த மாதிரி இல்லைண்ணே. எவ்வளோ தேடியும் கிடைக்கல. எவனோ எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். சரி, நீ என்னன்னு போய் பாரு. ஏல உள்ள நல்லா தேடுங்களே. ஹலோ, ரைடுக்கு போய் இந்த சரக்கு ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சேன். இந்த சரக்கு எடுத்துட்டேன். இந்த புறம்புக்கு இங்கே தான் சுற்றிட்டு அலையிறேன். வேற போலீஸ் கையில் கிடைக்க முன்னாடி உன் கையில் கிடைக்கும். புரிஞ்சுதா? சாரி ரூபனே, நான் உன்னை பிடிச்சிட்டு உன் லைனுக்கு வரேன். சரியா? தெருவில் எல்லாம் நார்மலாக தானே போயிட்டுருக்கு. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ எப்படி நம்ம இதை விற்கிறது? நம்ம தெருல நிறைய பசங்க கஞ்சா அடிச்சுட்டு தானே இருக்காங்க. அவங்கக்கிட்டே கேட்டு பார்க்கலாம், யார்கிட்டயாவது விற்று தர முடியுமான்னு. இப்போ நம்ம போய் அதை கேட்போம். நாளைக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் நம்மளை தான் சொல்லுவானுங்க. எதுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான். ஆனால் என்ன 2 வருஷம் முன்னாடி அவன்கிட்ட பேசினது. அவனும் இந்த மாதிரி தான் கஞ்சா அடிக்கிறதும் விற்கிறதுமா இருப்பான். நாம ஏன் அவன்கிட்ட கேட்கக்கூடாது? 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாங்க, எப்படி நம்புறது? இப்போது முகம் தெரிஞ்சனை கூட நம்ப முடியாது. ஆனால் முகம் தெரியாதன துணிஞ்சு நம்பலாம். ஸோ நம்ம அவன்கிட்ட கேட்கலாம். ஓகே, சரி, போகலாம். டேய், இது எப்பறம் உனக்கு கிடைச்சிது? நான் எல்லாமே அவங்ககிட்ட பொறுமையாக சொல்கிறேண்ணே. இப்போ இதை விற்று மட்டும் கொடுத்துருண்ணேன். சரிடா, நான் இப்போ எடுத்து கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கிளம்புங்க. இல்லைண்ணா, நீங்கள் இதுக்கான ஆள் யாருன்னு மட்டும் சொல்லுங்கள். நாங்கள் 2 பேரும் விற்றுக்குறோம். வர காசில் உங்களுக்கான கமிஷனை கையில் கொடுத்துறோண்ணே. சரி, இருங்க வாரேன்.
சொல்ல. அப்படியா? ரைட். பார்த்துக்கலாம். ப்ரோ சரக்கு கேட்டு ஃபோன் பண்ணாமா ப்ரோ? அதனால தான் ப்ரோ. சரிடா, சரக்கு எங்கேயும் ஓடாது. என்ன ப்ரோ எப்படி சொல்கிறீங்க? கால் பண்ணி ப்ரோ. நான் சொல்கிறேன் மேடம், முடிஞ்சிட்றா. ப்ளீஸ் ப்ரோ வேணும் ப்ரோ, எப்படியாவது வேணும் ப்ரோ. முடிஞ்சிட்டுங்க மேடம், ஒரு வாரத்துக்கு எங்கேயும் ஓடாது. ப்ளீஸ் ப்ரோ எங்கே போனாலும் கிடைக்காது. மச்சான் நான் பாஷா பேசுகிறேன். டேய் சரக்கு வேணும்டா. டேய் ப்ளீஸ்டா. டேய் மச்சான். சொல்லு பண்டி. நான் சொல்கிற இடத்துக்கு போனால் சரக்கு கிடைக்கும், போறியா? சரி மச்சான் போகிறேன். எங்கே? மோதி வெட்டிலேருந்து மண்டை அடிக்கிறா. காற்று வாங்க போனே இப்போ கஞ்சா வாங்கி யார் நீ மூஞ்சி முன்னால் வந்து நின்றுக்கிட்டு இருக்க? இங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? படத்துக்கு போயிட்டு வந்து ஒன்று கடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? ஓ, டிக்கெட் எடு பார்ப்போம். ஆக்சுவலாக மிஸ் ஆயிடுச்சு. சரி, உன் பேர் சொல்லு. பாஷா. எங்கேயா கை வைக்க? கையெழுவா. என்ன பண்ற? ரூபனு, சரக்கு எடுத்தவன் கிடச்சிட்டான். நீ மில்லுக்கு வந்துடு. உன் பேர் என்னடா? பாதுஷா. ஆ, பாதுஷா. பேரை பாரு. சரி, இனி உட்காந்து வச்சுட்டு நேரம் இல்லை. நீ உடனே பஸ் ஸ்டாப் கிளம்பு. நான் அந்த கடை போய் காசு வாங்கிட்டு வந்துடுறேன். வந்ததும் நம்ம சேர்ந்து கிளம்பிடலாம். இந்த நேரத்தில் போய் கேட்க காசு தருவாங்களா? தருவாங்க. ஏய் வாடா, ஒரு வழியாக வீட்டுக்கு வழி தெரிஞ்சிட்டு போல. ஏன் வெளியவே நிற்க? உள்ள வா, உட்காரு. சரி நீ இரு, நான் தண்ணி கொண்டு வரேன். சரி. மெதுவாக குடி. சரி இரு, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரியா?
ஏரியாவிலேருந்து ஏட்டையா பேசுகிறேன் சார். குளத்தடி தெரு 10ஆம் நம்பர் வீட்டில் ஒரு லேடி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கொலை நடந்த சரௌண்டிங்கில் எவனாச்சும் செய்யப்படுற மாதிரி இருந்தால் உடனே விசாரிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார். யார்ரா நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போகிறேங்க. ஊருக்கு போறியா? அட்ரஸ் சொல்லு. அதெல்லாம் கேட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? டேய் கையவா தட்டுற? போலீஸ் நிக்கி. ஏய் நில்லு. இங்க வா. உன்னதான் வா வா வா. எங்கே போயிட்டு வர? ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் சார். ஃப்ரெண்டு வீடா? இந்நேரத்தில் என்ன ஃப்ரெண்டு வீடு? முழிக்கிற மொழியே சரியில்லையே. ஃப்ரெண்டு வீடு பார்க்கலாம். பாக்கெட்டில் என்ன? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லையா? வா. சார், ஒன்றும் இல்லை சார். இங்கே வா. ஒன்றும் இல்லை சொல்கிறேங்க சார். சார் விடுங்க சார். கையெடு. ஒன்றும் இல்லை சார். எடு. சார் விடுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார். சரக்க உன்னால காப்பாற்ற முடியல, அப்புறம் என்ன மைத்துக்கிட அந்த தொழில இருக்க. மரியாதையா நீங்களும் உங்க ஆளுங்களும் இருக்கிற இடத்த விட்டு கிளம்பிடுங்க. அந்த சரக்கு இப்போ ஒரு போலீஸ்கார கையில இருக்கு. மாட்டினீங்க மொத்தமா கம்பி என்ன வேண்டியதான். புரிஞ்சுதா?